गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக குறிப்புகள், ராசி பலன்கள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 27ஆம் நாள், இன்றைய கிழமை புதன்கிழமை, பங்குனி மாதம் 14ஆம் தேதி. இன்றைய திதி துவிதியை திதி. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் குறித்த தகவல்களை பார்க்கலாம். நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் புதன் குரு, கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாய் சனி சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகுவும் சூரியனும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, உயரிய சிந்தனை உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் சோம்பலும் மந்த உணர்வும் கலந்து இருப்பீங்க. பழகுவதற்கு இனிய நபராக இருப்பீங்க. பணவரவு தாராளமாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கையிருப்பு பணம் அதிகரிக்கும். பேசும்போது எதுவுமே கவனமா பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிரச்சனைகளை வளர்த்துக்காதீங்க. கல்வியில ஈடுபாடு அதிகமா இருக்கும். கல்வி சார்ந்த விஷயங்கள், கலை சார்ந்த விஷயங்கள்ல வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இன்னைக்கு இருப்பீங்க. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இளைய சகோதரர் உங்களுக்கு நிறைய ஆதரவு தருவாரு. வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு தாராளமாக கிடைக்கும். தைரியமா எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கி முயற்சி பண்ணுவீங்க. இசை, கவிதை, மேடை பேச்சு இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு முன்னேற்றம் நிறைய இருக்கும். உங்களோட மாமனார் இருக்காங்கன்னா அவர் இன்னைக்கு நல்லா இருப்பாரு. அவருக்கு உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்லா இருப்பாரு. விடாமுயற்சி செய்வீங்க. ஒப்பந்தங்கள்ல இன்னைக்கு நன்மையான நிலைமை இருக்கும். ஏதாவது வேலை சார்ந்த ஒப்பந்தங்கள் இல்ல வேறு விஷயங்கள்ல ஒப்பந்தங்கள் இருக்குன்னா அது நன்மையாக இருக்கும். உயர்கல்வி நல்லபடியாக படிச்சு முடிப்பீங்க. அதுல நிறைய மார்க்ஸ் வாங்குவீங்க. தாய் நலமோடு இருப்பார். அவர் நல்லா இருப்பாங்க. வீடு, வாகனம் இது சம்பந்தமான பிசினஸ் பண்றீங்கன்னா அதுல உங்களுக்கு லாபம் இருக்கும். வாடகைக்கு வீடு இல்ல காம்ப்ளெக்ஸ் கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல நிறைய லாபம் கிடைக்கும். அது நல்லா போகும் இன்னைக்கு. வாகனங்கள் டிராவல்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அதுவும் இன்னைக்கு நல்லபடியா பிசினஸ் ஓடும். வீட்டுல கால்நடைகள் வச்சிருக்கீங்கன்னா அதனால லாபம் நிறைய இருக்கும். சுப நிகழ்வுகள் வீட்டுல நடந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வியாபாரம் இன்னைக்கு நல்லா நடக்கும். கர்ப்பிணிகள் இருக்கிறீங்க அப்படின்னா கவனமா பார்த்து இருங்க. குழந்தை தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீக சம்பந்தமான சொத்துகள்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனம், புத்தி இது ரெண்டுலையுமே தடுமாற்ற நிலை இன்னைக்கு இருக்கும். ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடு அவசியமா பண்ணுங்க. இது எல்லாமே நீங்கும். கடன் தொல்லை அதிகமாக இருக்கும். எதிரிகள், நோய் இது சம்பந்தமான விரக்தி நிலையே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வயிற்று வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாம அவதிப்படுவீங்க. வேலையாட்களால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களோட பூர்வீகம், தாய் வழி, சகோதரி வழிகள்ல வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அழகிய வரன் கிடைக்கும். கூட்டு தொழில்ல நல்லபடியா போகும். காய்கறி, மீன், நீர் சம்பந்தமான வேலைகள், டிராவல்ஸ், பண்ணை தொழில் இந்த தொழில்கள் எல்லாம் கூட்டு தொழிலா நீங்க பண்றீங்கன்னா அதுல உங்களுக்கு லாபம் நிறைய கிடைக்கும். பேங்க் சம்பந்தமான வேலைகள்ல இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமான பேச்சுகள் இருக்கும். ஏதாவது லோன் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பயணங்களும் இனிதாக இருக்கும். ஆயுள் தீர்க்கமா இருக்கும். நீங்காத பகையினால ஏதாவது துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. வேலைகள்ல இடைஞ்சல்கள், அலைச்சல்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். உயில் சம்பந்தமான சொத்துகள் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். வீண் பழிகளை உங்க மேல சுமத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்சூரன்ஸ், பென்ஷன் இந்த வேலைகள் எல்லாமே கொஞ்சம் காலதாமதமாக உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தை நலமோடு நல்லா இருப்பாரு. மனைவியின் சகோதரன் வழியில உங்களுக்கு ஆதரவு நிறைய கிடைக்கும். தர்ம சிந்தனையோட இன்னைக்கு யோசிப்பீங்க. மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கூடும். வியாபாரம் நல்லா நடக்கும். பாஸ்போர்ட் சம்பந்தமான வேலைகள் வேகமாக முடியும். அரசு பணி உத்தரவு உங்களுக்கு வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
தொழில்ல லாபம் நெறைய கிடைக்கும். மூத்த சகோதரருக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு தகுந்த காலமா இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நோயினால மருத்துவ செலவு அதிகமாகும். விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது தொலைஞ்சு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கவனமா பார்த்து இருங்க. உங்களோட ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு வேகம் அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்திலயும் சுறுசுறுப்பா இருப்பீங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதுல வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். முன்கோபமும் நிறைய வரும். தனவரவு இன்னைக்கு நல்லபடியா இருக்கும். கையிருப்பு பணம் அதிகமாகும். பேச்சுல கொஞ்சம் இனிமையாக இருப்பீங்க. குடும்பம் இன்னைக்கு நல்லபடியாக முன்னேறும். கல்வியில ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதில் நிறைய ஈடுபாடு இருக்கும். கலை சார்ந்த ஆர்வங்களும் நிறைய இருக்கும். விடாமுயற்சியோடு எந்த விஷயத்தையுமே செய்வீங்க. தைரியத்தினால தேவையில்லாத செயலை செஞ்சுட்டு பின்விளைவை சந்திக்க வேண்டியது இருக்கும். கவனமா எந்த செயலையும் செய்யுங்க. சகோதரரோடு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண்ணை வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த கால்நடைகள்னால செலவுகள் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அம்மாவின் உடல்நிலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உயர்கல்வியில கொஞ்சம் அலட்சியமா இருப்பீங்க. வாகனங்கள்ல போகும்போது கவனமா போங்க. இல்ல வாகனங்கள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுப நிகழ்வுகள் நடக்கும்போது, அதுல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாடுகள் இருக்குன்னா, அதுகிட்ட கவனமா இருங்க. குழந்தை பேறு ஏற்படுவதில கொஞ்சம் காலதாமதம் ஆகும். பூர்வீக சொத்துல ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாமனார், தந்தை வழி உறவுகளோடு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரிந்து சென்ற நபர்களாலயும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தலை, நரம்பு, ஹார்மோன் இது சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்திருந்தா, அது இப்ப நீங்கிடும். அது குறைவாயிடும். சந்தேகம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தீர்ந்திடும். குளிர் நோய்கள்னால பிரச்சனைகள் இருந்தா, அது சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகும். சளி, ஜலதோஷம், சைனஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும். திருமணம் கொஞ்சம் காலதாமதமாகும். 2ஆம் திருமணம் 2வது குழந்தைக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். கூட்டு தொழில்ல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுனால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புது சேவை இன்னைக்கு நெறைய செய்வீங்க. ஆயுள் தீர்க்கமா இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு வியாதிக்கு ஏதோ ஒரு மருத்துவம் எடுக்கிறீங்கன்னா, அந்த மருத்துவத்தினால நோய் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகிட்டே வரும். உயில் சம்பந்தமான சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கும். உதவித்தொகை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தந்தை நல்லா இருப்பாரு. அவரோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தர்ம சிந்தனை உள்ளவங்களா இருப்பீங்க. நிர்வாக திறமை மேம்படும். கோவில் வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா நடக்கும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புனித யாத்திரை போறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. வாரிசு வேலை கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. தொழில்ல குளறுபடிகள் ஏதாவது நடக்கும். தொழிலாளர் பிரச்சனைகள் நெறைய இருக்கும். மதிப்பு, மரியாதை குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாஸ்போர்ட் சம்பந்தமான வேலைகள்ல இழுபறியாகவே இருக்கும். மாமியாரோடு பெரும் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மூத்த சகோதரருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். லாபத் தொகை தராம ஏமாற்றப்படலாம். அதனால லாபத்த நீங்க சரியா வாங்கிருங்க. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். குறுக்கு புத்தி யோசனைகள் நெறைய இருக்கும். 2ஆம் திருமணத்துல பிரச்சனைகள் இருக்கும். திருமணம் ஆகப் போறவங்களா இருந்தாலும், இல்ல 2ஆம் திருமணம் ஆனவங்களாலும் அதுல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காது. சிறு சிறு விரயங்கள் அதிகமாகும். சகோதரி, மகள் இவங்க வழியில செலவுகள் அதிகமாகும். பெரியவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க வழியிலயும் செலவுகள் நெறைய ஆகும். உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. மிதுன ராசி அன்பர்களே, அன்னைக்கு அமைதியா, மகிழ்ச்சியா ரொம்ப நல்லா இருப்பீங்க. வரவேண்டிய பணவரவுகள் எல்லாம் வரும். குடும்ப மகிழ்ச்சி நிறைய இருக்கும். பேச்சுல இனிமையான நிலை இருக்கும். கல்வியில இன்னைக்கு எளிமையாக எல்லாத்தையுமே கத்துக்குவீங்க. இழந்த பொருள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். அதனால தேவையில்லாத செய்கைகள செஞ்சு பிரச்சனைகள மாட்டிக்காதீங்க. போராட்ட குணம் இன்னைக்கு நெறைய இருக்கும். காது சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. விடாமுயற்சி செய்யுங்க. எந்த ஒரு வேலையிலயும் முயற்சி பண்ணிட்டே இருங்க. இறை சார்ந்த சுப நிகழ்வுகள் வீட்ல நெறைய நடக்கும். திருத்தல தரிசனத்துக்காக எங்கேயாவது போயிட்டு வாங்க. கற்பக விநாயகர வழிபாடு பண்ணுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் குறையும். தாய்க்கு மனதளவுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். பூர்வீகங்கள்ல உள்ள சொத்துகள் உங்க பெயருக்கு மாறி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு.
பெண் குழந்தை இன்னைக்கு நெறையா பிறக்கறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. மனம், புத்தி இதுல வந்து சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும். தேவையில்லாதத நெனச்சு நீங்களாவே வருத்தப்பட்டுக்குவீங்க. மாமனார், தந்தை வழி உறவுகளோடு பலமா நீங்க வந்து நல்ல நட்பு முறையில பழகுவீங்க. எதிரிகளால பிரச்சனைகள் அதிகமாகும். கடன் தொந்தரவுகள் நெறைய இருக்கும். நோய் இருந்ததுன்னா, அது தீவிரமாகும். இல்லைன்னா குணமாகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சந்திப்பீங்க. தாய் மாமானால பிரச்சனைகள் வரும். இல்லைன்னா தாய் மாமாவின் உடல் நலத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வீண் வம்புக்கு இன்னைக்கு போகாம இருங்க. கருத்து வேறுபாடுனால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. திருமணம் வந்து சீக்கிரமாகவே பேசி முடிச்சதும் உங்களுக்கு வந்து திருமணம் விரைவாக நடக்கும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாமே லாபம் நெறைய இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே நல்லா நடக்கும். பயணம் இனிதாக இருக்கும். பேங்க் லோனு நீங்க கேட்டீங்கன்னா, அது கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஆயுள் தீர்க்கமா இருக்கும். மனதுக்குள்ள மட்டும் சின்ன சின்ன சஞ்சலங்கள், மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தந்தை இன்னைக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் தந்தைக்கு. கோவில் வேலைகள்ல கவனமா இருங்க. யாரையும் நம்பி கோவில் வேலைகள ஒப்படைக்காதீங்க. பதவி உயர்வு ஏற்படுறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு போறதுலயுமே கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகும். கோவில் சொத்துகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தொழில்ல ஏமாற்றம் அடையறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கவனமா இருங்க. வியாபாரத்திலயும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யார்ட்டயும் நீங்க வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள கலந்து ஆலோசிச்சு செய்யுங்க. ஏமாற்றம் நெறைய இருக்கும். பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. மதிப்பு, மரியாதை வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. மாமியாருடன் பெரும் பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பண்ணை வேலைகள்னால லாபம் நெறைய இருக்கும். டிராவல்ஸ் வேலை பண்றீங்கன்னா, அதுவும் லாபம் நெறைய இருக்கும். வாடகை வீடு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வாடகைக்கு தர்றீங்க அப்படின்னா, அதுலயும் லாபம் நெறைய இருக்கும். கற்ற வித்தைகளால லாபம் நெறைய இருக்கும். மூத்த சகோதரர் வந்து வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்காரு. மருத்துவ விரயங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கண் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தூக்கமின்மையினால சோர்வா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். கடக ராசி அன்பர்களே, அமைதியாக, மகிழ்ச்சியாக, நல்ல நிலையில இன்னைக்கு இருப்பீங்க. பணவரவு கொஞ்சம் குறைவாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள சண்டைகள், பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேச்சுல அதிரடியா இன்னைக்கு இருப்பீங்க. முன்கோபம் நெறைய இருக்கும். கல்வியில அலட்சிய போக்கா இருப்பீங்க. சகோதரருக்கு ஆன்மீக எண்ணம் அதிகமாகும். முயற்சிகள் வந்து நம்ம எவ்வளோ எடுத்தாலும் வெற்றிகள் பெருசா இல்லையே அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலை இருக்கும். பண்ணை வேலைகள் மிக சிறப்பாக போகும். டிராவல்ஸ், காம்ப்ளெக்ஸ் இது சம்பந்தமான வாடகை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்துறீங்கன்னா, அதுவும் நல்லா போகும். கலைகள்ல பெரும் லாபம் கிடைக்கும். கலைகள கத்து தர்றவங்கனால லாபம் நெறைய கிடைக்கும். வீடு, வண்டி இதெல்லாம் வாங்குறதுக்கு யோகமான நாளா இருக்கு. சுப நிகழ்வுகளால வீட்ல பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தை தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. மாமனார், தந்தை வழி உறவுகளோடு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனம், புத்தி இதுல வந்து ஒரு தடுமாற்ற நிலை இருக்கும். நோய், கடன், வழக்கு, எதிரி இந்த பிரச்சனைகள்ல இருந்து எல்லாமே வெளிவந்துருவீங்க. தாய் மாமா வந்து நலமோடு இருப்பார். தொழிலாளர் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும். சிறு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. திருமணம் விரைவிலேயே கைகூடும். 2ஆம் குழந்தைக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. காலணி, ஆயில், பெட்ரோலியம், இரும்பு சம்பந்தமான தொழில்கள். இந்த தொழில் எல்லாம் கூட்டு தொழில் பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப நல்லா நடக்கும். பேங்க் லோன் கேட்டிருந்தீங்கன்னா, பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தகுந்த சன்மானம் வந்து உங்க வேலைக்கு கரெக்ட்டா கிடைச்சிரும். ஆயுள் வந்து தீர்க்கமாக இருக்கும். நோய் வந்து கொஞ்சம் பெரிதாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாகனங்கள்ல போகும்போது கவனமா பார்த்து போயிட்டு வாங்க. வேலைகள்ல பெரும் அலைச்சல்கள் ஏற்படும். உயில் சம்பந்தமான சொத்துகள்ல பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வீண் பழிகள் உங்க மீது தேவையில்லாம விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழியில ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். தந்தைக்கும் ஏமாற்றம் அதிகமாக இருக்கும். கோவில் வேலைகள்ல கவனமா இருங்க. கோவில் வேலைகளை யார்கிட்டயும் குடுக்காதீங்க. கோவில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருங்க. பதவி உயர்வுல பிரச்சனைகள் வரும். வெளிநாடு செல்லும்போது அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். வெளிநாடு போறதுக்காக யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். பேங்க்கு, நுட்பமான, நுணுக்கமான வேலைகள் இதெல்லாமே நல்லா நடக்கும். ஜுவல்லரி ஷாப்லயுமே இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்கும். வேலைகள்ல சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். வியாபாரம் வந்து நல்லா போகும். மாமியாரோடு இன்னைக்கு இணக்கமாக இருப்பீங்க. மூத்த சகோதரர்
திடீர் அதிர்ஷ்டம் இன்னைக்கு உண்டு. எதிர்பாராத பண வரவுனால லாபம் அதிகமாக இருக்கும். அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 2ஆம் திருமணம் கொஞ்சம் காலதாமதமாகும். 2ஆம் திருமணம் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்குள்ள பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் சம்பந்தமான விரயம், வியாபாரம் சம்பந்தமான விரயம், மாமியார் வழியில ஏதாவது விரயம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உங்களோட ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு போராட்டம் நெறைய இருக்கும். விடாமுயற்சி எதுலயுமே பண்ணுங்க. தனவரவு கொஞ்சம் குறைவாக இருக்கும். கையிருப்பு பணம் குறைவாகும். குடும்பத்துக்குள்ள ஏதாவது விரக்திகள் ஏற்படும். பேச்சுல ஆன்மீகம் கலந்த பேச்சுகள் அதிகமாகும். தைரியம் நெறைய இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சகோதரர் மேன்மையாக இருப்பாரு. இசை சம்பந்தமான துறைகள்ல நீங்க பெரும் வெற்றி அடைவீங்க. ஆபரண யோகம் இன்னைக்கு நெறைய இருக்கு. எழுத்துத்துறை, கவிதை, கற்பனை இந்த மாதிரி துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் நெறைய இருக்கும். பண்ணை வேலைகள் செய்றவங்க கொஞ்சம் காலதாமதமாகும். உயர்கல்வியில ஒரு மந்தமா, சோர்வாக இன்னைக்கு இருப்பீங்க. சுப நிகழ்வுகள் கொஞ்சம் தள்ளி போகும். தாய் கொஞ்சம் மந்தமாக, சோர்வாக இருப்பாங்க. குழந்தை பேறு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. மனம், புத்தி இன்னைக்கு தெளிவாக நல்ல ஒரு நிலையில இருக்கும். போட்டிகள்ல வெற்றி வாய்ப்புகள் நெறைய இருக்கும். போட்டித் தேர்வுகள்லயுமே உங்களுக்கு வெற்றிகள் நெறைய இருக்கும். பிரிந்த நபர் மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கடன், நோய், வழக்கு இதெல்லாம் மெதுவாக சரியாகும். அதனால ரொம்ப நாள் போற மாதிரி உங்களுக்கு தெரியும். தாய் மாமா நலமுடன் இருப்பார். சின்ன அரசு வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. திருமணத்துல பிரச்சனைகள் ஏற்படலாம். இல்லைன்னா திருமண உறவுல கணவன் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. 2ஆம் குழந்தைக்கு காலதாமதமாகும். பயணங்களில் கவனமா பார்த்து போயிட்டு வாங்க. நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேங்க் மூலமா ஏதாவது பிரச்சனைகள சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. யாரிடமும் கவனமா இருங்க. ஏதாவது நோய் தீவிரமாகறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வேலைகள்ல இடைஞ்சல்கள், வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படும். மனம் அதிகமான சஞ்சலத்தை இன்னைக்கு கொடுக்கும். தந்தை நல்லா இருப்பாரு. கோவில் சொத்துகள் அதிகரிக்கும். கோவில் சார்ந்த சொத்துகள் அதிகரிக்கும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அன்னதானம், கல்வி தானம் இதெல்லாம் நெறைய பண்ணுங்க. ரொம்ப நல்லது. கோ கோவில் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே விடுபட்டுருவீங்க. கோவில் வேலைகளும் வேகமாக நடக்கும். புனித யாத்திரை போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தொழில்ல போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். அதிகாரம் எல்லாம் பறக்கும். மாமியாரோடு பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாபம் நெறைய இருக்கும். சகோதரர் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு. அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 2ஆம் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. எதிர்பார்த்த வழியில எதிர்பார்த்த உதவிகள் கரெக்ட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பணம் தண்ணீர் போல் செலவாகும். தாய் வழியில விரயமாகறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உங்களோட ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். விநாயகர் பெருமான வழிபடுங்க. தனவரவு இன்னைக்கு நெறைய இருக்கும். கையிருப்பு பணமும் அதிகரிக்கும். குடும்பத்துல குதூகலமா இருப்பீங்க. பேச்சுல இனிமையான பேச்சுகள் உண்டு. கல்வியில முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். இசை, பேச்சு, கவிதை, கற்பனை இது சம்பந்தமான ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். அதுல முன்னேற்றமும் உண்டு. வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் காலதாமதமாகும். சகோதரர் கொஞ்சம் மந்தமாக இருப்பார். வேலையாட்கள் சிறந்த வேலையாட்கள் கிடைப்பாங்க. பண்ணை வேலைகள் செய்றீங்கன்னா, அதுல லாபம் நெறைய இருக்கும். தாய் இன்னைக்கு உடல் நலத்துல முன்னேறி இருப்பாரு. மேற்படிப்பு படிக்கிறவங்க நல்லா படிச்சு நெறைய மார்க்ஸ் வாங்குவீங்க. சுப நிகழ்வுகளால வீட்ல சந்தோஷமா இருப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு நல்லா நடக்கும். குழந்தை பேறு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அதன் சொத்துகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தந்தை, மாமனார் வழி உறவுகளோடு நல்ல இணக்கமான உறவு இருக்கும். மனம், புத்தி இதுலலாம் தெளிவா இருப்பீங்க. போட்டித் தேர்வுகள்ல வெற்றி வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கடன், நோய், வழக்கு, எதிரி இது சம்பந்தமான பிரச்சனைகள் பெரிதாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாய் மாமாவோட பிரச்சனைகள் அதிகமாகும். இல்லைன்னா தாய் மாமாவின் உடல் நலத்துல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால பிரச்சனைகள் பெரிதாகும். தேவையில்லாத பேச்சுக்கள வச்சுக்காதீங்க. அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
திருமண பிரச்சனை ஏற்படும். இல்லைன்னா திருமணம் சம்பந்தமான ஏமாற்று வேலைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில்ல ஏமாற்றம் அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லார்கிட்டயுமே கவனமா இருங்க. நண்பர்களில் வழியிலயும் ஏமாற்றம் அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டு உறவுகள்ல பிரச்சனைகள் இருக்கும். அவங்களோட ஏதாவது தேவையில்லாத பேச்சுகள் பேசி பிரச்சனைகள வளர்த்துக்காதீங்க. ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். வேலையில இடைஞ்சல்கள், அலைச்சல்கள் இதெல்லாம் இவ்வளோ நாள் இருந்திருக்கும். இப்ப கொஞ்சம் குறையும். உயில் சம்பந்தமான சொத்துகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்சூரன்ஸ், பென்ஷன் இதெல்லாம் வேலை வேகமா முடிஞ்சு உங்க பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தந்தைக்கு உடல்நல பாதிப்பு ஏதாவது ஏற்படும். இல்லைன்னா தந்தைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி ஏதாவது வரும். பதவி உயர்வுல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு போறதுல பிரச்சனைகள் வாய்ப்பு நெறைய இருக்கு. தொழில் சிறப்பா இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் தொழில்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வியாபாரம் நல்லா போகும். மாமியாரோடு இன்னைக்கு இணக்கமாக இருப்பீங்க. லாபம் நெறையா வரும். மூத்த சகோதரர் நல்லா இருப்பாரு. நண்பர்களோட சந்திப்பு இன்னைக்கு நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த உதவி எதிர்பார்த்த நேரத்துல இன்னைக்கு கிடைக்கும். 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நோய், கடன், வழக்கு, எதிரி இது சம்பந்தமான விரயங்கள் அதிகமாகும். கண் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சம்பந்தமான மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொருள் ஏதாவது தொலையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எதையுமே கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களோட ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு ஆள் பார்க்க குழு குழுன்னு இருப்பீங்க. பழகுவதற்கு இனிய நபரா இருப்பீங்க. உடலும், மனமும் புத்துணர்ச்சி பெற்றது போல மகிழ்ச்சியா இருப்பீங்க. தன வரவு கொஞ்சம் காலதாமதமாகும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கும். பேச்சுல நிதானம் தேவை. அடிப்படை கல்வியில கொஞ்சம் மந்தமா, சோர்வா இன்னைக்கு இருப்பீங்க. கலைகள்ல பெரிதா ஆர்வம் இல்லாம இருப்பீங்க. தைரியம் அதிகமாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு குவியும். இளைய சகோதரர் வாழ்க்கையில நல்லா இருப்பாரு. இசை ஆர்வம் அதிகமாக இருக்கும். தாய் நலமுடன் இருப்பார். உயர்கல்வி படிக்கிறவங்க நெறைய மார்க்ஸ் வாங்குவீங்க. வீடு, மனை, வண்டி இதெல்லாம் வாங்குறதுக்கு ஆதாயமான நாளா இருக்கு. சுப நிகழ்வுகளால வீட்ல சந்தோஷம் அதிகமாகும். வியாபாரம் இன்னைக்கு நல்லா போகும். பண்ணை வேலைகளிலுமே லாபம் அதிகமாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் கவனமா இருக்கணும். குழந்தை தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வண்டிகள்ல போகும்போது கவனமா பார்த்து போங்க. பூர்வீக பிரச்சனைகள் வலுக்குறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. மனம், புத்தி இதுல பெரும் தடுமாற்றம் இருக்கும். பிரிந்த நபர்னால பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படும். பிரிஞ்சு போன நபர் இப்ப ஏதாவது பிரச்சனை குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நோய், கடன், வழக்கு, எதிரி இதனால ஏதாவது பிரச்சனைகள் பெரிதாகலாம். இல்லைன்னா இதுல ஏதாவது ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாய் மாமானால பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா தாய் மாமாவால் ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வரும். வீண் வம்பு இருக்கும். அதனால யாரோட வீண் வம்புக்கும் போகாதீங்க. பெரிய குடும்பத்து வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அழகிய, நுணுக்கமுள்ள, படித்த வரனா கிடைக்கும். கூட்டுத் தொழில் சிறப்பாக இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே நல்லா நடக்கும். பயணத்துல இனிமையான பயணமா இருக்கும். பேங்க் சம்பந்தமான லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பூர்வீக பிரச்சனைகள்னால துன்பங்கள், இல்லைன்னா பூர்வீகத்துல ஏதாவது பகை இதெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கும். உயில் சொத்துகள் கிடைக்கிறதுக்கு காலதாமதமாகும். வீண் பழிகள் உங்க மேல சுமத்துறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தந்தை நலமோடு நல்லா இருப்பாரு. வெளிநாடு யோகம் உண்டு. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கோவில் வேலைகள் எல்லாமே நல்லபடியாக போகும். புனித யாத்திரை போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் மீது இன்று பற்று அதிகமாக இருக்கும். வேலை இனிமையாக போகும். வியாபாரம் இன்னைக்கு நல்லா நடக்கும். மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கூடும். மாமியாரோடு நல்ல நட்பு நிலையில இன்னைக்கு இருப்பீங்க. நிர்வாகத்திறன் மேம்பாடா இருக்கும். நல்ல நிர்வாகம் பண்றீங்க அப்படிங்கிற பேர் கிடைக்கும். லாபம் குறைவாக இருக்கும். மூத்த சகோதரருக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும். 2ஆம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, அது காலதாமதமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. இறை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய செய்யுங்க. உங்களோட பாவங்கள் குறைந்து புண்ணியம் அதிகமாகும். உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி. விருச்சிக ராசி அன்பர்களே, கற்ற வித்தையினால உங்களுக்கு லாபம் அதிகமா இருக்கும். எப்பயுமே ஏதாவது ஒரு கலைய கத்து வச்சுக்கோங்க. சோம்பல், மந்தம் இந்த மாதிரி ஏதாவது உணர்வுகள் இருக்கும்.
தனம் வந்து இன்னைக்கு பணவரவு பெரிதாக இருக்கும். குடும்பம் வந்து இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கும். அமைதியா, சந்தோஷமா இருப்பாங்க. பேச்சிலயுமே இன்னைக்கு இனிமையான பேச்சுகள் பேசுவீங்க. ஆரம்ப கல்வியில ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். கலைகளிலும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இளைய சகோதரர் நன்றாக இருப்பார். அவருக்கு தைரியம் நெறைய இருக்கும். உங்களுக்கும் செயல்பாடுகள்ல தைரியங்கள் நெறைய இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு நெறைய கிடைக்கும். இசை சார்ந்த ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். எழுத்துத் துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக உண்டு. பண்ணை வேலைகள்ல நிறைய இடர்பாடுகள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாயின் உடல் நலத்துல கவனம் தேவை. மேல் படிப்பு படிக்கிறவங்க கவனமா பார்த்து படிங்க. இல்லைன்னா மார்க்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுப நிகழ்வுகள்ல பிரச்சனைகள் ஏற்படும். எந்த சுப நிகழ்வுகள் பண்ணும்போதும் கொஞ்சம் அமைதியா, சந்தோஷமா போங்க. குற்றச்சாட்டுகளுக்கு பஞ்சம் இல்லை. உங்க மேல குற்றச்சாட்டுகள் யாராவது ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. குழந்தை தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக பிரச்சனைகள்னால அதுல ஏதாவது சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாமனார், தந்தை வழி உறவுகளோடு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. மனம், புத்தி இதுல எல்லாமே வந்து நம்மள ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணங்களே அதிகமாக இருக்கும். தலை, நரம்பு இது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நோய், கடன், வழக்கு, எதிரி இந்த பிரச்சனைகள் நெறைய இழுத்தடிச்சுட்டே இருக்கும். வேகம் முடியலையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். உறவில் வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அழகிய வரனா கிடைப்பாங்க. கோபமும் அந்த வரனுக்கு நெறையா இருக்கும். கூட்டுத் தொழில் சிறப்பாக இருக்கும். கணவன், மனைவி பிரச்சனைகள்ல ஏதாவது 1, 2 வந்துட்டு போகும். ஆயுள் வந்து தீர்க்கமாக இருக்கும். ஏதாவது வீண் அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதனால பிரச்சனைகள் வரும். வெகு தூர பயணம் போறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தந்தைக்கு வந்து உடல்நலம் நல்லா இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கோவில் வேலைகள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். பரம்பரை பதவி வந்து உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. புனித யாத்திரை போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வெளிநாட்டு யோகம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தொழில்ல பல இடர்பாடுகள் வரும். வியாபாரம் கொஞ்சம் மந்தமா இருக்கும். உங்களோட மதிப்பு, மரியாதை எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாஸ்போர்ட் வேலை சரிவர நடக்காமல் அது ஒரு முடங்கி கிடக்கும். மாமியாரோடு பெரும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியான லாபம் இல்லையே அப்படிங்கிற விரக்தி நிலையே நெறைய இருக்கும். மூத்த சகோதரத்திற்கு ஆன்மீக எண்ணம் அதிகமாக இருக்கும். 2ஆம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, அந்த வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. 2ஆம் திருமணம் இன்னும் நமக்கு நடக்கலையே அப்படிங்கிற விரக்தி நிலை அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை நிலையும் அதிகமாக இருக்கும். தந்தை வழியில விரயம், தாய் வழியில விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு போறதுக்கு அதிக செலவாகும். அது சம்பந்தமான விரயம் ஏற்படும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் பாலமுருகன். தனுசு ராசி அன்பர்களே, மேன்மையான எண்ணங்கள் இருக்கும். சிறந்த ஆலோசகரா இன்னைக்கு இருப்பீங்க. எல்லாருக்கும் நெறைய அட்வைஸ் பண்ணுவீங்க. தனம் தனம் அதாவது பணவரவு வந்து இன்னைக்கு நெறைய இருக்கும். குடும்பம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். பேச்சுமே இன்னைக்கு இனிமையானதாக இருக்கும். கல்வி ஆர்வம் அதிகமாக இருக்கும். கலைகளிலும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இளைய சகோதரருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உங்களோட எடுக்கிற முயற்சிகள்ல எல்லாம் ஏதாவது சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தினரோட ஆதரவு உங்களோட இளைய சகோதரத்திற்கு அதிகமாக இருக்கும். தேவையில்லாத செயல்களால தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். வேலையாட்களால தொழில்ல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உயர்கல்வி படிக்கிறவங்க வந்து நண்பர்களோட சுத்திட்டு தேவையில்லாம படிக்காம விட்டுருவீங்க. அதனால மார்க்ஸ் குறையறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வீடு, வண்டி இதெல்லாம் வாங்கும்போது கவனமா பார்த்து வாங்குங்க. வண்டிகளை எல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க. வியாபாரத்துல ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சுப நிகழ்வுகள் நடக்கும்போது அதுல பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் உங்க மீது வச்சுட்டே இருப்பாங்க. சிறு குழந்தை தாமதம் இருக்கும். பூர்வீகம் சொத்து வேற பிரச்சனை இது எல்லாமே நீங்கி உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. மாமனார், தந்தை வழி உறவுகளோடு நல்லபடியா பழகுவீங்க. மனம், புத்தி இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். ஏன்னா சந்திரன் வந்து இன்னைக்கு அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுனால, சகோதரரோட செயல்களால பிரச்சனைகள் இருக்கும். உங்களாலும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சந்தேகம், கருத்து வேறுபாடு இதனால பிரச்சனைகள் அதிகமாகும். தாய் மாமாவோடு பிரச்சனை ஏற்படலாம். இல்லைன்னா அவருடைய உடல் நலத்துல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
திருமணம் பேச்சு இன்னைக்கு நல்லபடியா நடந்து முடியும். கூட்டுத் தொழில்ல நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுல முன்னேற்றமும் அதிகமாக இருக்கும். பயணம் இனிமையானதாக இருக்கும். நீங்க செய்ற வேலைக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கும். நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, லோன் கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். ஆனா வேலையில சின்ன சின்ன வீண் அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. தந்தையின் உடல் நலத்துல கவனம் தேவை. கோவில் வேலைகள்லயுமே கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. வெளிநாடு போற விஷயங்கள்லயும் கவனம் தேவை. பதவி உயர்வு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தொழில் இன்னும் சரியா அமையலையே அப்படிங்கிற விரக்தி நிலை இருக்கும். அரசு பணி இன்னும் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை நிலை இருக்கும். வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக போகும். தாய் வழியில ஆதாயம் அதிகமாக இருக்கும். மூத்த சகோதரருக்கு தாயின் ஆதரவு அதிகமாக இருக்கும். லாபம் பெருகும். அரசியல்ல முழு ஈடுபாடு உண்டு. 2ஆம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 2ஆம் திருமணத்திற்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் இன்னைக்கு கிடைக்கும். இளைய சகோதரத்தினால பிரச்சனைகள், விரயம் இதெல்லாம் அதிகமாகும். இடமாற்றம், பயணத்தினால பிரச்சனைகள், விரயங்கள் அதிகமாகும். வேலையாட்களால விரயங்கள் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு அமைதியாகவும், நிம்மதியாகவும் இருப்பீங்க. குடும்பத்துக்குள்ள சண்டைகள் பெரிதாகும். பேச்சுல முன்கோபம் அதிகமாக இருக்கும். பணவரவு குறைவாக இருக்கும். கல்வியில மந்தமான நிலையில இருப்பீங்க. முரட்டு சுபாவம் வெளிப்படும். இளைய சகோதரருக்கும், அப்பாவுக்கும் சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இளைய சகோதரருக்கு ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தைரியமா எதையாவது செஞ்சுட்டு பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. அதனால எதையும் கவனமா செய்யுங்க. கம்ப்யூட்டர் சென்டர், கணிதம், பேங்க்கு, ஜுவல்லரி ஷாப்பு இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா போகும். பண்ணை விவசாயம் செய்றவங்களுக்கு லாபம் நெறைய இருக்கும். அம்மா நலமுடன் இருப்பார். உயர்கல்வியில தடைகளை தாண்டி நீங்க நெறைய மார்க்ஸ் வாங்குவீங்க. வியாபாரம் நல்லா நடக்கும். பூர்வீகத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனை, இல்லைன்னா பூர்வீகத்துல உங்களோட பெயருக்கு களங்கம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். குழந்தை பேர்ல தாமதம். குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்களுக்கு குழந்தை பேர் தாமதம் இருந்துட்டே இருக்கும். மாமனார், தந்தை இவங்களோட வழிகள்ல உறவுகளோடு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனம், புத்தி இது 2லயுமே பார்த்தீங்கன்னா, கோப உணர்வுகள் அதிகமாக இருக்கும். தோள்பட்டை, தோல், நரம்பு இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வண்டிகள்ல போகும்போது கவனமா போங்க. வண்டிகள் பழுதாகுறதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வியாபாரத்துல செலவுகள் அதிகமாகும். தாய் வழியில வரன் கிடைக்கும். வேலை செய்யும் வரனா இருக்கும். அழகிய வரனாகவும் இருக்கும். அந்த மாதிரி வரன்கள் கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. கூட்டுத் தொழில் நன்றாக நடக்கும். ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வருத்தும். உங்கள போட்டு கஷ்டப்படுத்திட்டே இருக்கும். வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பல மாதங்களா நீங்க வீண் அலைச்சல்களா அலைஞ்சுகிட்டு இருப்பீங்க. உயில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். இல்லைன்னா வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. குடும்பத்த விட்டு வெகு தூரம் சென்று மனதிலயும் கஷ்டப்பட்டு, உடலளவிலும் கஷ்டப்பட்டு அங்க நெறைய வருத்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தந்தை வழியில ஆதாயம் இல்லையே அப்படிங்கிற விரக்தி நிலை இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்பு இன்னும் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை நிலை இருக்கும். கோவில் வேலைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பதவி உயர்வு இன்னும் கிடைக்கலையேங்கிற கவலையும் நெறைய இருக்கும். வியாபாரம், மீன், காய்கறி, பழம், சிறிய உணவுக் கடைகள், நீர் சார்ந்த தொழில் இது எல்லாமே நல்லா ஓடும். மதிப்பு, மரியாதை கூடும். நிர்வாகத் திறன் மேம்படும். லாபம் தாமதம், தடை இந்த மாதிரி இருக்கும். லாபம் வர்றதுக்கு கொஞ்சம் காலமாகும். மூத்த சகோதரர் சோம்பலாகவும், மந்தமாகவும் இருப்பாங்க. அரசியல் ஈடுபாட்டுல கொஞ்சம் சுணக்கமாக இருப்பீங்க. 2ஆம் திருமணத்திற்கு காலதாமதம் ஆகும். சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும். உங்களோட ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி அன்பர்களே, உங்க தலைக்குள்ள பல குழப்பங்கள் அந்த மாதிரி யோசனைகள்லாம் ஓடிட்டே இருக்கும். குடும்ப சண்டை ஓயாமல் ஓடிட்டே இருக்கும். பேச்சுல வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு இருப்பீங்க. முகத்த கடுக்கடுன்னு வச்சிருப்பீங்க. நுணுக்கமான அறிவார்ந்த சிந்தனைகள் ஓடும். தைரியம் நெறைய இருக்கும். வெற்றி வாகைகளை சூடுவீங்க. சகோதரர் புத்துயிர் பெறுவார். பண்ணை வேலைகள்ல கொஞ்சம் சுமாரான விஷயங்கள் இருக்கும். வியாபாரம், விவசாயம் இது எல்லாத்துலயுமே உங்களோட உழைப்பு நெறைய இருக்கும்.
தாய் உடல் நலத்துல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விளையாட்டு வித்தைகள்னால லாபம் நெறைய இருக்கும். குழந்தை பேறு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பூர்வீகம் சம்பந்தமான சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கும். மாமனார், தந்தை வழி உறவுகள்ல மேம்பாடு அதிகமாக இருக்கும். நல்லா நட்பு ரீதியா பழகுவீங்க. போட்டித் தேர்வுகள்ல எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குளிர்கால நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தந்தைக்கு உடல்நலம் பாதிப்பு இருக்கும். இல்லைன்னா தந்தையினால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். தாய் மாமா நன்றாக இருப்பார். கணவன் மனைவிக்குள்ள ஈகோ நெறைய இருக்கும். பிரச்சனைகள் ஓயாம ஓடிட்டே இருக்கும். கூட்டுத் தொழிலையுமே சரிவர நடக்காது. நண்பர்களோடு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேங்க்ல நம்ம சரியா கடன் கிடன் கட்டலைன்னா, அதுல நல்ல உறவு நீடிக்காது. அதுல ஏதாவது பிரச்சனைகள் வரும். வயிறு பிரச்சனை வரும். நோயால நீங்காத துன்பம் உண்டாகும். உயில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தாய் மாமா தந்தைக்கு ஆதரவு அதிகமா தருவாரு. ஏதாவது பிரச்சனைகள் தந்தைக்கு வந்தா அதுலருந்து மீண்டு வெளிவந்துருவாரு. கோவில் வேலைகள்ல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. வெளிநாடு போறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. தொழில்ல கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். மந்தமாக நடக்கும். அரசு பணி வருவதுல கொஞ்சம் காலதாமதமாகும். வியாபாரம் மந்தமாக இருக்கும். மாமியாருடன் சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 2ஆம் திருமணம் விரைவிலேயே நடக்கும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கும். உங்களோட சுய செலவு அதிகமாகும். தூக்கமின்மையினால கஷ்டப்படுவீங்க. உங்களோட ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன். மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு முன்கோபம் இன்னைக்கு அதிகமாக வரும். தன வரவு இன்னைக்கு நெறைய இருக்கும். குடும்பத்துல மேன்மையான நிகழ்வுகள் நடக்கும். பேச்சுல நுட்பம் நிறைந்து இருக்கும். கல்வி ஆர்வம் அதிகரிக்கும். கலை ஆர்வமும் அதிகரிக்கும். கற்பனை, கவிதை, இசை இதில் எல்லாமே ஆர்வம் மிகுதியாக இன்னும் முன்னேற்றம் இன்னைக்கு இருக்கும். இளைய சகோதரருக்கு கொஞ்சம் விரயமாகறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தேவையில்லாத செயல்கள்னால விரயங்கள் அதிகமாகும். பண்ணை வேலைகள் ரொம்ப நல்லா நடக்கும். அதுல லாபம் அதிகமாக வரும். நுட்பமான வித்தைகள்னாலயும் லாபம் நெறைய இருக்கும். விவசாயம், வியாபாரம் இதெல்லாம் பண்றவங்களுக்கு அதுல பணவரவு நெறைய கிடைக்கும். தாய் நலமுடன் இருப்பார். சுப நிகழ்வுகளால வீட்ல மகிழ்ச்சியா இருப்பீங்க. திருத்தல தரிசனத்துக்கு போயிட்டு வருவீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பூர்வீக சொத்து உங்களுக்கு பேருக்கு மாத்தி வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொந்தங்களோடு நல்ல நட்பு முறையில பழகுவீங்க. கடன், நோய், எதிரி, வழக்கு இவங்களால பிரச்சனைகள் வலுவாக இருக்கும். தாய் மாமாவுடன் பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லைன்னா அவரது உடல் நலத்துல ஏதாவது பாதிப்புகள் வரலாம். வீண் வம்புக்கு போகாம இருங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும். திருமண பேச்சுகள் எடுத்தீங்கன்னா அதுல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டுத் தொழில்ல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2வது குழந்தைக்கு இப்ப தாயா இருக்கீங்கன்னா, மாசமா இருக்கீங்க அப்படின்னா கவனமா இருங்க. 2வது குழந்தையை சுமக்கின்ற தாய்மார்கள் கவனமாக இருங்க. பேங்க் மூலமா லாபகரமான பேச்சுகள் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. நண்பர்கள் வழியில ஏமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். நீங்காத துன்பம், பகை இதெல்லாம் விலகி ஓரளவு நிம்மதி உண்டு. உயில் சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தந்தைக்கு உடல் சோர்வு, மந்தம் இந்த மாதிரி இருக்கும். கோவில் வேலைகளும் கொஞ்சம் மந்தமாகவே நடக்கும். வெளிநாட்டு வேலைகள்ல தாமதமாகும். பதவி உயர்வும் கொஞ்சம் காலதாமதமாகும். தொழில் சிறப்பாக நடக்கும். அரசு பணி சார்ந்த உத்தரவுகள் விரைவிலேயே வரும். அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கூடும். லாபம் நெறைய இருக்கும். மூத்த சகோதரர் நன்றாக இருப்பார். 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கும். நோய், கடன், வழக்கு, எதிரி இது சம்பந்தமான விரயங்களே அதிகமாக இருக்கும். உங்களோட ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.